தமிழகத்தில் மொத்தம் 15 மாவட்டங்களில் மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 6 மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாகை, சேலம், திருச்சி, மயிலாடுதுறை, திண்டுக்கல், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசியில் பள்ளி, கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம், தஞ்சாவூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, விருதுநகர், நாமக்கல் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், மயிலாடுதுறை, திருச்சி, சேலம், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இன்றைய தினம் மொத்தம் 15 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் இன்றைய தினம் மழை பொழிவு அதிகம் இருக்கும், அது உள்ளிட்ட விவரங்கள்? நிச்சயமாக தமிழகத்தில் இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையை தொடர்ந்து தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தற்போது விழுப்புரம், திருச்சி, அரியலூர் ஆகிய மாவட்டங்கள்ல பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள்ல பள்ளி, கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 7 மாவட்டங்கள்ல அந்த பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று திருவாரூர், கரூர், தர்மபுரி, தேனி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கடலூர், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, சேலம் ஆகிய மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக விருதுநகர், புதுக்கோட்டை, தேனி, மயிலாடுதுறை, அதே போன்று நாமக்கல், நாகை ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பள்ளிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. 15 மாவட்டங்கள்ல பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது நிலவி வரக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் 23 மாவட்டங்கள்ல தற்போது இந்த பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 7 மாவட்டங்கள்ல பள்ளி, கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்த நிலையிலும் தற்போது இன்றைய தினம் ஒரு சில மாவட்டங்கள்ல கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அந்த வகையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், அதே போன்று தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தேனி, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதே போன்று திண்டுக்கல், மதுரை, கொங்கு மண்டலமாக இருக்கக்கூடிய இந்த திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலேயும் இன்றைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது தென்மேற்கு வங்கக்கடல்ல இருக்கக்கூடிய அந்த நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது மன்னார் வளைகுடா அருகில் தற்போது நிலை கொண்டு இருக்கின்றது. இது தொடர்ந்து தென் தமிழகத்தை நோக்கி நகரக்கூடுவதற்கான சூழல்கள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கும் அதே போன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலேயும் கனமழை பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே சிவப்பு நிற எச்சரிக்கையானது தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக அந்த 3 மாவட்டங்களிலுமே இன்றைய தினம் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. சுரஞ்சனி. லிபிகா, வங்கக்கடலில் நிலவும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது வலு குறையும் என்று முன்பாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. தற்போது அதன் நிலை என்ன? நிச்சயமா தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அந்த இலங்கை கடற்கரையில தான் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதியில் தற்போது நிலை கொண்டு இருக்கின்றது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென் தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான சூழல் தற்போது இருக்கின்றது. தொடர்ந்து இது தென் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து அரபிக்கடல் செல்லக்கூடிய நிலையில் வலு விளந்துதான் செல்லும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து செல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி செல்லக்கூடிய நேரங்கள்ல தமிழகத்தை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்பு படிப்படியாக குறைவதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றது. இதன் காரணமாகவே தமிழகத்தில் நேற்று ஒரு சில மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான எச்சரிக்கையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழந்து விடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு சில மாவட்டங்களுக்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது வலுவிழக்கக்கூடிய நேரங்கள்
பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு என்பது நமக்கு குறைய தொடங்கும். அதன் காரணமாக தற்போது மழையினுடைய அளவு என்பது குறைய தொடங்கி இருக்கின்றது. இருப்பினுமே அந்த தென் தமிழகத்தை நோக்கி நகர்வதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு ஈரப்பதம், காற்றினுடைய ஈரப்பதம் என்பது அதிகமாக இருக்கும். ஒரு மழைப்பொழிவை தரக்கூடிய அந்த காற்றினுடைய ஈரப்பதம் என்பது அந்த பகுதிகளில் அதிகமாகவே தற்போது நிலவு வருகிறது. அதே போன்று மழைகளை தரக்கூடிய மேகமூட்டங்களும் அதிக அளவில் அங்கு இருப்பதன் காரணமாக தற்போது அந்த பகுதிகளுக்கு மட்டும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இன்று மட்டுமே இந்த பகுதிகளுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சி இந்த பகுதிகளில் நாளை முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு மட்டுமே இருக்கின்றது. இருப்பினும் நாளைய தினம் வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சூழ்நிலைகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அப்படி அந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவானால் தமிழகத்திற்கு மீண்டும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இன்னும் உருவாவதற்கான சூழ்நிலைகள் இருப்பதாக தான் மட்டுமே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தவிர உருவாகும் என்று அவர்கள் உறுதி செய்யவில்லை. அப்படி உருவாகும் பட்சத்தில் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்வதற்கான சூழ்நிலைகள் இருப்பதாகவும் அதன் காரணமாக தமிழகத்தில் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் வருகின்ற 16 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா. தற்போது தமிழகத்தில் கனமழையின் காரணமாக 15 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, திண்டுக்கல், கடலூர், தருமபுரி, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல 6 மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது.